லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, 2 HP மோட்ரு இருக்குது என்கிட்ட, ஓப்பன் வெல் மோட்ரு. இதில் இந்த இம்பலர் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும், இந்த இம்பலரில் என்னென்ன விஷயம் மிஷினிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த இம்பலர்லாம் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த இம்பலரோட ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து தண்ணியை சக் பண்ணி டெலிவரிலையும் அதிகப்படியான வாட்டரையும் கொடுக்கும். இப்போ இந்த இம்பலரோட பேர் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, என்க்ளோஸ் டபுள் சக்ஷன் இம்பலர் அப்படிம்பாங்க. இதில் இந்த உள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை சக் பண்ணும். வெளியே இருக்க பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த இருக்கக்கூடிய கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து வெளியே டெலிவரி ஆகும். இந்த இம்பலரை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த இம்பலரில் என்னென்ன ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்னிஷிங் கொடுத்து கீக்கான ஸ்டெப்பு வந்து எடுத்துருக்குறாங்க. அப்படியே பேக் சைடு பாருங்கள். பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இம்பலரை ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடமோ 2 இடமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இம்பலர் வந்து வெயிட் பேலன்சிங் பண்ணுறது அப்படிம்பாங்க. இந்த வெயிட் பேலன்சிங் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சுற்றக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமே ஈவனான வெயிட்டிங்கில் இருக்கணும், வெயிட்டில் வந்து இருக்கணும். இந்த வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து வியர் ஆகலாம். வியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இம்பலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 இடத்துல மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இம்பலரை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மொத்தம் எத்தனை வேன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா 5 வேன் இருக்குது. 1 2 3 4 5 மொத்தம் 5 வேன் இருக்குது. இதோட ஹெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 மீட்டர் இருக்கும். 30 மீட்டராக இருந்தாலும் 2 இன்ச்சுக்கு 2க்கு 2.5, அதாவது செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சு கொடுத்துருப்பாங்க. டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நாள் டெலிவரி 2.5 கொடுத்துருப்பாங்க, செக்ஷன் 2.5 கொடுத்துருப்பாங்க. 30 மீட்டரில் நல்ல டெலிவரி கொடுக்கக்கூடிய ஒரு இம்பலர் தான். இந்த இம்பலரை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ இந்த இம்பலர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரோட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து கீ வைக்கணும். இந்த கீ வச்சு இந்த இம்பலரை கரெக்டாக அந்த கீக்கான ஸ்டெப்பை உள்ளே வச்சு இம்பலரை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக் நட்டை வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கன் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் இது வந்து த்ரெட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த சாஃப்ட்டில். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பிராண்டை பொறுத்தும் அவங்கவுங்க மெத்தடை பொறுத்து இது மாறலாம். இவங்க கொடுத்துருக்க மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி SS போல்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்ரு எப்படி ரன் ஆகுது, அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இம்பலர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக அந்த பம்பை வந்து நோ லோட் டெஸ்ட் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ அதே மாதிரி இப்போ நான் நோ லோட் ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்க்குறேன். பம்ப் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ரன் ஆகுது அப்படிங்கிறத. பம்ப் ரன் ஆகிற சவுண்டே உங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்டிருக்கும், எந்த வித பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா இப்போ நம்ம உடனே இம்பலர் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இந்த கீழே ஸ்டெப் இருக்கும். அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த இம்பலர் வந்து உள்ளே போயிடும். இப்போ உள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இம்பலரோட கீயும் இம்பலரில் உள்ள அந்த ஸ்லாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உள்ளே போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம இம்பலர் தட்டுறோம் அப்படின்னா, தட்டும்போது நைலான் ஹேமரை வச்சு தான் தட்டணும். தட்டுறோம் அப்படின்னா இந்த இம்பலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே போயிடும். அப்போ நம்ம லாக் நட்டை வச்சு டைட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும், இந்த இம்பலரோட வந்து ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு ரோட்டரோட. இப்போ இந்த லாக் நட்டை வச்சு நேராக டைட் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இந்த இம்பலரோட அசம்பிளி முடிஞ்சிச்சு. இப்போ இதை ஃபுல்லாக வந்து நம்ம டைட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பலரில் ஒரு கை வந்து ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு இதை வந்து நல்லா வேகமாக டைட் பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு லூஸாக விட்டு ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் இன்கேஸ் ரிவர்ஸில் ஓடிச்சு அப்படின்னா இந்த லாக் நட் வந்து கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ இம்பலர் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் டைரெக்ஷன் பர்ஃபெக்டாக ஓடுதா என்ன அப்படிங்கிறத. இதோட டைரெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ஸ்டார்டர் ஆன் பண்ணுறேன். மோட்ரு வந்து இந்த டைரெக்ஷனில் தான் ரன் ஆகணும், அதாவது ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் தான் ரன் ஆகணும். காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இதோட செக்ஷன் வந்து இங்கே இருக்குது, டெலிவரி வந்து இந்த பக்கம் இருக்குது. இதே கிளாக் வைஸில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த வேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், இது வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தள்ளும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணி தண்ணியை வெளியே தள்ளுறதுக்கும். ஸோ இப்போ நம்ம பம்ப் ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஓடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டைரெக்ஷனில் ஓடுது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.